மேரேஜுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டேன், அது மட்டும் இல்லாம ஹேண்டிகேப்பாவும் இருக்கேன், எது நடந்தாலும் பரவாயில்ல, எலைன் என் கூட இருக்கா, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிங்கை பார்த்துட்டே ஹீரோ வரும்போது இங்க எலைனும் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டும் பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக அவனுக்கு இப்படி பண்ணன்னு அவ கேட்கும்போது அவன் சொல்றான், எனக்கு தெரியுது ஒரு ஜென்ஸா இருந்துட்டு ஒரு ஜென்ஸுக்கு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை லாஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா இப்படி பண்ணல அப்படின்னா அவன் வந்து நம்மளோட ரேச்சல், அதாவது அவங்க 2 பேத்துக்கும் பிறந்த குழந்தைய வந்து அவனோட வாரிசா அவன் ஏத்துக்க மாட்டான், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணனேன்னு இவன் சொல்றான். ஆமால கரெக்டு தான், நம்ம குழந்தையும் அவனுக்கு வாரிசா வந்துருவா, எப்படியும் நான் அவனை பார்த்துக்க தான் போறேன், அவனுக்கு இன்சூரன்ஸ் பணமும் வரும், அவ்வளவுதான் அப்படிங்கிறா. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் சொல்றான், அவளுக்கு வந்து இப்போ 5 வயசு ஆகுது, ஆனா அவ 5 வயசு பொண்ணு மாதிரி இல்ல, ரொம்ப மெச்சூர்டா இருக்கா, அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவ ரொம்ப சங்கடப்படுவா அப்படிலாம் அவன் சொல்லும் போது அவ சொல்றா, இல்ல நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நாங்க நடந்துக்க மாட்டோம், அவன் வந்து இப்ப ஹேண்டிகேப்பு, நான் இல்லாம அவனால நடக்க கூட முடியாது, நான் தான் அவனை பாத்துக்கணும், நான் வந்து ப்ராமிஸ் பண்றேன் நம்மளோட குழந்தை தான் வந்து, அதாவது அவங்க கம்பெனி ஒண்ணு வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த கம்பெனியோட வருங்கால வாரிசு அப்படின்னு சொல்லி இவ ப்ராமிஸ் பண்றா. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான், எனக்கு எப்படி இப்படி ஒரு துரோகத்தை உன்னால பண்ண முடிஞ்சிச்சு, நம்ம 7 வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா நீ இன்னும் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டை பத்தி தான் வருத்தப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு ஃபீல் பண்றான். இப்ப இவங்களுக்கு வந்து அங்க யாரும் இருக்க மாதிரி கேட்டு திரும்புறாங்க.